உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்தியான உளுந்தங்கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. கருப்பு உளுந்தங்கஞ்சி இன்றைக்கி 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து தோல் உளுந்து எடுத்துக்கிறேன். இதை வந்து நல்லா வந்து வறுத்துக்கலாம். வாசம் வர அளவுக்கு வறுத்துட்டு இதில் வந்து வறுத்ததுக்கப்புறம் நல்லா ஸ்மெல் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து 1 செம்பு அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா வந்து 3-4 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கனால கரண்டியை வச்சு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். 3 தடவை வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து 1 கப் அளவுக்கு நான் வந்து உளுந்து போட்டேன் இல்லையா, அதனால் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் 5 ஏலக்காவும் போட்டுக்கோங்க. 4 கப் தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். 1 விசில் வந்து ஹை ஃப்ளேம்லேயும் 4 விசில் வந்து லோ ஃப்ளேம்லேயும் வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு எந்த கப்பில் உளுந்து எடுத்திங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாகு கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் அந்த பாகை வந்து நம்ம கரைச்சோம் இல்லையா, அதை ஊற்றிட்டு 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிட்டு அப்புறம் உளுந்து இந்த பக்கம் வெந்துருச்சு. உளுந்தை நல்லா மற்ற வச்சு கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டு கொதிச்சுட்டு இருக்கும். அந்த டைமில்